1971 ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரம். நள்ளிரவில் அந்த 8 மாடி குடியிருப்பில் இருந்த ஒரு வீட்டின் கதவை 15 பேர் தட்டி கொண்டு இருந்தார்கள். பகல் முழுவதும் எக்ஸ்போ 70 பொருட்காட்சியை சுற்றி சுற்றி வந்து படம் எடுத்துவிட்டு இருட்டிய பின்னர் சாப்பாடு கிடைக்காமல் அங்கிருந்த தமிழ் குடும்பத்தை தேடி வந்திருந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படை யூனிட். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை. வெறும் சோற்றில் மோர் ஊற்றி சாப்பிட்டுவிட்டு அந்த சின்ன பிளாட்டிலேயே உடம்பை குறுக்கி தரையில் படுத்து கிடந்தவர்களில் எம்ஜிஆரும் ஒருவர். மறுநாள் காலையில் யூனிட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் வயிறார உணவளித்து அனுப்பி வைத்த ஒரு சில மணி நேரங்களில் கதவு திரும்பவும் தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் தன்னந்தனியாக ஜெயலலிதா. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஜெயலலிதா இல்லை என்பதுதான் தமிழ் சினிமாவின் பரபரப்பான செய்தி. நடிக்க வாய்ப்பு கிடைக்காத காரணத்தை தெரிந்து கொள்ள ஜெயலலிதாவும் எம்ஜிஆரை தேடி ஜப்பானுக்கே வந்திருந்தார். அது பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாகிவிட்டது. நான் ஆணையிட்டால் படத்தில் சரோஜா தேவிக்கு பதிலாக ஜெயலலிதா நடித்த காலத்திலிருந்தே ஆர்.எம். வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிடிக்காமல் போனது. ஆர்.எம்.வியின் சொந்த தயாரிப்பான ரிக்ஷாக்காரன் படத்தில் ஜெயலலிதா நடிக்கவே கூடாது என்பதுதான் ஆர்.எம்.வியின் முதல் நிபந்தனை. அதற்கு எம்ஜிஆரின் சம்மதமும் வாங்கப்பட்டு இருந்தது. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஜெயலலிதா தான் நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் எப்போதோ முடிவு செய்திருந்தார். படப்பிடிப்பு என்கிற பெயரில் எம்ஜிஆர் நடிகைகளோடு ஜப்பானுக்கு உல்லாச பயணம் செல்வதாக பத்திரிகைகளில் கிசுகிசு வந்தது. கதை விவாதத்துக்கு வந்த ஆர்.எம்.வி அப்போது ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த மஞ்சுளாவை ஜோடியாக ஒப்பந்தம் செய்யலாம் என்றார். ஆர்.எம்.வியை பற்றி எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரியும். ஜெயலலிதாவோடு நடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மஞ்சுளாவை சிபாரிசு செய்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். படத்துல இன்னொரு ஹீரோயின் கேரக்டரும் உண்டே என்று எம்ஜிஆர் இழுக்க லதாவை பற்றி சொன்னார்கள். எம்ஜிஆரும் விடவில்லை. படத்தில் 3ஆவதாகவும் ஒரு ஹீரோயின் கேரக்டரும் உண்டு என்று சொன்ன பின்னர்தான் சிக்கல் ஆரம்பமானது. யார் யாரையோ சிபாரிசு செய்தார்கள். எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை. தேடி தேடி அழுத்து போய் கடைசியில் ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்து விடுவார்கள் என்று அவரும் எதிர்பார்த்தார். ஆனால் ஆர்.எம்.வியை சளைக்கவில்லை. சந்திரகலா என்கிற புதுமுகத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். முன்னணி நடிகை யாருமே இல்லாமல் புதுமுகத்தையா வைத்து படம் எடுப்பது என்ற வாதமெல்லாம் எடுபடவில்லை. வேறு வழி இல்லாமல் அரைமனதோடுதான் எம்ஜிஆர் சம்மதித்தார். ஜெயலலிதா எம்ஜிஆருடன் நடிக்கவே கூடாது என்று ஆர்.எம்.வி பிடிவாதமாக இருந்தார். அப்படி பிடிவாதமாக இருந்ததில் எந்த ஒரு நியாயமான காரணங்களும் இல்லை. பத்திரிகைகளில் எம்ஜிஆர் பற்றி கிசுகிசு வந்ததால் சேர்ந்து நடிப்பதை தடுத்ததாக சொன்னார். ஆர்.எம்.வியால் ஜெயலலிதாவை மட்டுமே தடுக்க முடிந்தது, கிசுகிசுக்களை அல்ல. ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருக்கு வெறும் மேனேஜர் மட்டுமல்ல. அரசியலோ சினிமாவோ எம்ஜிஆருக்கு சகலமும் அவர்தான். ஆர்.எம்.வியும் ஜெயலலிதாவும் 2 துருவமாக நின்று பரஸ்பரம் மோதிக்கொண்டு இருந்த காலங்களிலும் இருவரையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் சமாதானம் பேசியதே இல்லை. அதை தன்னால் செய்ய முடியாது என்பது எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரிந்தது. ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பன் கோஷ்டி அரசியல்தான் அடுத்து வந்த 17 வருஷங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் சூடான விஷயம். 1971 மார்ச் ஏகப்பட்ட இடைவெளிக்கு பின்னர் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க ஜெயலலிதாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீரும் நெருப்பும் என்ற அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போதே ரத்து செய்துவிட்டு எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றார். தேர்தல் பிரச்சாரத்துக்கான முழு ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்தது ஆர்.எம்.வி தான். ஜெயலலிதாவின் கால் ஷீட்டும் வீணானது. ஜெயலலிதாவை யாராலும் சமாதானம் படுத்த முடியவில்லை. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையேயான மன வருத்தத்தால் எங்கள் தங்கம் படப்பிடிப்பும் பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்த தமிழ்நாடு அரசின் பரிசளிப்பு விழா ஏற்பாடாகி இருந்தது. எம்ஜிஆர் வந்திருந்தார். ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி எல்லாம் பரிசு வாங்கிட்டு திரும்பி வரும்போது எம்ஜிஆர் சிரித்து வரவேற்றார். கடைசியாக ஜெயலலிதா வர எம்ஜிஆர் முகத்தை திருப்பிக் கொண்டார். காத்திருந்த மீடியாவுக்கு சரியான தீனி. ஒரு முறை இந்தி சினிமா ஹீரோக்களுக்கும் தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி ஜெயலலிதாவிடம் கேள்வி கேட்டார்கள். ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்று பதில் சொல்லிவிட்டார். இந்தி சினிமாவில் ஹீரோவுக்கு இணையான மரியாதை ஹீரோயின்களுக்கு உண்டு என்பதைத்தான் அப்படி சொல்லியிருந்தார். 1968 ஜெயலலிதா நடித்திருந்த அந்த இந்தி படத்தின் பெயர் இசாத். ஹீரோ தர்மேந்திரா. ஒரே ஒரு இந்தி படத்தில் நடித்துவிட்டு ஜெயலலிதா ஒட்டுமொத்தமாக கருத்து சொல்லலாமா என்று எம்ஜிஆருக்கு ஆதங்கம். சிவாஜி ரசிகர் மன்றம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் சிவாஜியின் நடிப்பை ஜெயலலிதா பாராட்டி பேச எம்ஜிஆர் வட்டாரங்கள் ஆச்சரியப்பட்டன. அதைத் தொடர்ந்து திருச்சியில் சவாலை சமாளி படத்தின் வெற்றி விழா. அங்கேயும் சிவாஜியை புகழ்ந்து பேச
எம்ஜிஆரை தாக்கி பேசியதாக மீடியா செய்தி சொன்னது. இது போன்ற பரபரப்பான விஷயங்களில் எம்ஜிஆர் பட்டும் படாமலும் இருந்துவிட்டார். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நடிக்கவே கூடாது என்பதற்காகவே ஒரு சிலர் தூக்கத்தை தொலைத்துவிட்டு இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சியில் வெற்றியும் கண்டார்கள். எம்ஜிஆரை இனி நெருங்கவே முடியாது என்கிற நிலை வந்ததை ஜெயலலிதா தாமதமாகத்தான் புரிந்து கொண்டார். எம்ஜிஆரை விட்டு விலக ஆரம்பித்து மற்ற படங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். நல்ல குணச்சித்திர பாத்திரங்களும் கிடைத்தன. காலையில் ஆரம்பித்து மாலை வரை ஒரு காட்டில் நடக்கும் சம்பவங்களை மட்டுமே திரைக்கதையாக்கி ஒரு படம் எடுத்தார்கள். திக்கு தெரியாத காட்டில் என்னும் அந்த படத்தில் முத்துராமனுக்கு மனைவியாக ஜெயலலிதா நடித்தார். வித்தியாசமான படமாக இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸில் தேரவில்லை. அன்னமிட்ட கைப்படத்தில் பட்டிக்காட்டு பெண்ணாக வந்து படபடவென்று வசனம் பேசும் கேரக்டர். ஒரே மூச்சில் நீளமான வசனத்தை பேசிக்கொண்டே நடந்து வந்து, ஆமா நடுவுல இது வேற என்று பூசணிக்காயை தடால் என்று போட்டு உடைப்பார். படத்தில் ரசிகர்கள் கைத்தட்டிய ஒரே காட்சி அதுதான். பட்டிக்காடா பட்டணமா, சோழவந்தான் மூக்கையா செல்வியை தமிழ் சினிமா மறக்காது. ஜெயலலிதாவின் சினிமா வாழ்க்கையில் முக்கியமான படம். ஒரு கிராமத்தானுக்கு வாழ்க்கைப்படும் நவநாகரிக பெண். கிளைமேக்ஸ் வரை வில்லியா கதாநாயகியா என்று பார்ப்பவர்களை குழம்ப வைக்கும் முகம். படம் முழுக்க மாடர்ன் உடையில் உலா வருவார். ஒரே ஒரு பாட்டில் மட்டும் மூக்குத்தி, கொண்டை, பட்டுப்புடவை சகிதம் ஆடச் சொன்னார்கள். அந்த பாட்டுதான் இன்றைக்கும் டீ கடைகளில் அலறி கொண்டிருக்கிறது. அடி என்னடி ரக்கமா பல்லாக்கு. தானே நடித்திருந்தாலும் படம் பிடிக்கவில்லை என்றால் ஜெயலலிதா அதை பார்க்கவே மாட்டார். படம் எப்படி வரும் என்பது நடிக்கும்போதே அவருக்கு தெரிந்துவிடும். உள்ளதை உள்ளபடியே சொல்வதில் அவருக்கு எந்த தயக்கமும் இருந்ததில்லை. ஒருமுறை தான் நடித்த ஒரு படத்தை பற்றி பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்தார். நான் அந்த படத்தை முழுசா பார்க்க முடியல. பார்த்துட்டு இருக்கும்போதே போர் அடிச்சு தூக்கமா வந்துடுச்சு என்று சொன்னார்.